Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எல்லாரும் சந்தோஷத்தோடு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவர் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கிறவர். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் இருக்கிறது, ஆண்டவர் சமூகம் உங்கள் வீட்டில் இருக்கிறது. நீ எங்கே இருந்தாலும் ஆண்டவர் சமூகம் உங்கள் மேல் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. தாவீது சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் என்னை கொண்டு போய் விட்டார். ஹalleluya. நம் நெருக்கங்களை மாற்றுகிறவர், விசாலமாய் மாற்றுகிற ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் உட்கார்ந்து நல்ல கரங்களை தட்டி நாம் ஒரு பாடலை பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து நல்ல சந்தோஷத்தோடு கைகளை தட்டி நாம் பாடலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், நல்ல சந்தோஷமாக மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன்னிலையாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னிலையாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் கவலைகளை மறந்து கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். நல்ல சந்தோஷத்தோடு கைகளை தட்டி நாம் பாடுவோம். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், உன் கரம் பிடித்து நடத்திடுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் இன்றே சொல்லுங்க, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். சொல்லுங்க, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மீண்டுமாய் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்துவார். நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம்
இன்றே நிறைவேற்றுவார். சொல் என்னமெல்லாம் என்னமெல்லாம் ஷகபலா துடரபலா இன்றே ரிவரம ஷதுரஹா திரே. என்னமெல்லாம் உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு, உங்கள் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. ஏக்கமெல்லாம் இன்றே சொல்லுங்க என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே. விசுவாசத்தோடு பாடுங்க. நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் கொடுக்கிறவர். சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து உங்கள் துக்கங்கள் எல்லாம் மறந்து பாடுங்க. கொண்டாடுவோம் ஹalleluya கொண்டாடுவோம் ஹalleluya கவலைகள் மறந்து ஷதரபனா கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓ கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. நம் கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஆண்டவர், நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கிறவர், ஆபத்து நாளில் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். எத்தனை நல்ல ஆண்டவர் அல்ல நம் ஆண்டவர். அவர் நல்லவர். நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதத்திற்கு உங்க வேத வசனத்தை திருப்புங்க. 126 சங்கீதம் 3, 4, 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Psalms 126 verse 3, 4 and 5 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறை இருப்பை திருப்பும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறதை போல ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்பி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எப்படி அறுப்பாங்களா? கம்பீரத்தோட அறுப்பார்களாம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் கம்பீரத்தோட அறுப்பேன். ஹalleluya. ஒரு விதை விதைக்கப்படும் போதுதான் அது செடியாய் மாறி மரமாய் மாறி கனிகளை கொடுக்கும். தன் காலத்தில் அது கனிகளை கொடுக்கும். ஹalleluya. இங்க பார்க்கும்போது ஜெபம் ஒரு விதை போன்றது. நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும், கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அது வீணாய் போகாது, வீணாய் போகாது. சில நேரங்களிலே சில பிரச்சனைகள், போராட்டங்கள், துக்கங்கள் நம் வாழ்க்கையில் அழுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில் அழுத்தும் போது திடீர்னு நம்மளால ஜெபிக்க முடியாது. ஆனால் கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் அந்த கண்ணீரெல்லாம் காண்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? உங்க ஜெபம் மாத்திரம் ஒரு நாள் வீணாய் போகாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 84 சங்கீதம் 6வது வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். ஹalleluya. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்களாம். ஹல்லேலூயா ஹalleluya. ஒருவேளை உங்க வாழ்க்கை வறண்டு போய் இருக்கலாம். வனாந்தரத்தின் பாதையில நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். நெருக்கத்தின் பாதையில நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில் ஒரே போராட்டத்தின் மேல போராட்டங்களா இருக்கலாம். நிந்தைக்குள்ளாக நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஒன்றை மாத்திர செய்யுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு கண்ணீரும் ஜெபம் வீணாய் போகாது, வீணாய் போகாதது. நிச்சயமாய் அது ஒரு நாள்
பலனை கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒருவேளை சில ஜெபங்களுக்கு நீங்க நீண்ட நாட்களா ஜெபித்து கொண்டிருக்கலாம், வருஷங்களா ஜெபித்து கொண்டிருக்கலாம், இன்னும் அந்த ஜெபத்திற்கு பதில் வரலையேன்னு சொல்லி சோர்ந்து போய் அந்த ஜெபத்தை ஒருவேளை நிறுத்தி இருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, பிரசங்கி 3 வாசிக்கும் போது அவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிறாராம், நேர்த்தியாய் செய்கிறாராம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கப்படுமாம். ஹல்லேலூயா. சில ஜெபங்களும் பதில் வராம இருக்கிறது நல்லதுதான். ஏனென்றால் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மேலாக செய்கிறவர். சில காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை காட்டிலும் மேன்மையானதை வைத்திருப்பார். ஆனா நமக்கு என்ன பண்ணுவோம்? அதையே தான் பிடிச்சிட்டு இருப்போம். ஆண்டவர் இதை தாங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா சொல்லி ஆண்டவருக்கே நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம்? பிளான்ஸை கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் இப்படி நடத்திருங்க, இதை செஞ்சிருங்க, இதை முடிச்சிருங்க. ஆண்டவர் அதை காட்டிலும் மேலானவைகளை வைத்திருக்கிறதுனால தான் சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரல. ஆமேன். அதனால உங்க ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா? இன்னைக்கு திரும்பவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல நீங்க சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது வீணாய் போகாது, வீணாய் போகாது. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நல்ல கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்திற்கெல்லாம் பதில் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் செய்யும் வரை நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆண்டவரே கர்த்தர் என் பக்கம் சாயும் வரை, நீர் எனக்காக செய்யும் வரை நான் பொறுமையோடு இருப்பேன்ப்பா. ஹல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பெயர்கள், பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு பெயரை சொல்லி இருந்தாலும் தாவீது பெயரை ஒன்று கொடுக்கிறார். 65ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராம்? ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, நம் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 66ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் வெறும் ஜெபத்தை மாத்திரம் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை கேட்டுட்டு அப்படியே விடுகிறவர் அல்ல, அந்த ஜெபத்திற்கு பதிலையும் கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகவே உங்க ஜெபத்தை ஒரு நாள் நிறுத்திராதீங்க. உங்க ஜெபத்தை விதைங்க, ஜெபத்தை விதைங்க. ஆண்டவர் சமூகத்துல நீங்க சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அது வீணாய் போகாது. 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 56ஆம் சங்கீதம் 8வது வசனம், 8வது வசனம், 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், என் அலச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தில வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது, உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. ஆகவே உங்க சொட்டு நீங்கள் விடுகிற கண்ணீர் ஒரு நாளும் அதை வீணாய் போகாது, ஒரு நாள் வீணாய் போகாது. வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெபித்து பதில்களை பெற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எலியாவை பார்க்கும்போது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் கருத்தாய் ஜெபம் பண்ணினார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யோசுவா ஜெபத்தினாலே சூரியனும் சந்திரனையும் நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாதுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. பக்கத்துல யாராகில் இருந்தாங்கன்னா, உங்க பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, உங்க கணவன் மனைவி இருந்தாங்கன்னா, அவங்கள பார்த்து சொல்லுங்க, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. எத்தனை பேர் ஆமேன் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் இன்றைக்கு சுருக்கமாய் சில காரியங்களை நாம் தியானித்து நாம் தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் திருப்புங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திற்கு திருப்புங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான வசனங்கள் தான். உங்க வேதத்தை திருப்புங்க. இன்னைக்கு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அதாவது கண்ணீரோடு ஜெபம் பண்றவங்க நிச்சயமாய் கம்பீரத்தோடு பதில்களை நீங்க பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில்
அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ஹalleluya. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹalleluya. இங்க பார்க்கும்போது அன்னாளுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆமென். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எல்கானா என்ற ஒரு மனுஷன் என்றார். எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள், மற்றவள் பெயர் பெண்ணினாள். அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை, பெண்ணினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள். வருஷந்தோறும் எல்கானா வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போய் பலிகளை செலுத்த போகும்போது பெண்ணினாலோ வார்த்தையினாலே அன்னாலே துக்கப்படுத்துவாளாம். வார்த்தையினால அன்னாளுடைய இருதயத்தை காயப்படுத்துவாளாம். அப்பொழுது அன்னாளோ சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பார்களாம். ஹalleluya. அழுது கொண்டே இருப்பாளாம். அவள் இருதயத்தை உடைத்து விடுவாளாம். ஆனா பாருங்க, அன்னாள் ஒரு வழக்கத்துக்கு மாறாக 10வது வசனத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். வருஷந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு போகும்போது பெண்ணினால் என்ன செய்வாங்க, வார்த்தையினால் காயப்படுத்தும் போது அன்னாள் வீட்டில் அழுது கொண்டிருந்தாங்க, சாப்பிடாம அழுது கொண்டிருந்தாங்க. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் அன்னாள் பார்க்கும்போது மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென். நீங்க வடிக்கிற கண்ணீர் யார்கிட்ட அந்த கண்ணீரை சிந்துறோன்றது ரொம்ப முக்கியம். சில பேர் பாருங்க, பிரச்சனை வரும்போது மனுஷங்க கிட்ட போய் அழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் துக்கத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எனக்கு தீர்வு கொடுப்பாங்களா, அவங்க எனக்கு தீர்வு சொல்லுவாங்களா, சுய பரிதாபத்தை சில பேர் தேடி கொண்டிருப்பாங்க. அப்படி அல்ல. அன்னாளுடைய வாழ்க்கையில் என்ன, ஒரு குறைவு, பிள்ளை இல்லாத ஒரு குறைவு, ஒரு நிந்தையின் பாதையில போய்கொண்டிருக்கும் போது பெண்ணினால் ஒரு பக்கம் அன்னாளை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது வழக்கத்துக்கு மாறாக அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை நோக்கி அன்னாள் என்ன ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினதுனாலே, கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினதுனாலே அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அதே 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும் போது சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாளாம். ஹalleluya, ஹalleluya. இங்க பாருங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததினாலே, கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினாலே பாருங்க, அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. சொல்லுங்க, சில நாள். ஆண்டவர் பிரசன்னத்தில் நீங்க சிந்துகிற கண்ணீர்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. சில நாட்களுக்குள்ளே அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார். ஒருவேளை அன்னாளை போல நீங்க உங்க வாழ்க்கையில நிந்தையின் பாதையில போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் தடை இருக்கலாம், ஒருவேளை முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம், நிந்தையின் பாதையில போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிரியமானவர்களே வார்த்தையினால் உங்க இருதயத்தை உடைத்துக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு போய் ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு ஒருவேளை மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், பிள்ளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி கைவிட்டிருக்கலாம். நீங்களும் நிந்தைக்குள்ளே போய்கொண்டிருக்கலாம். இனி முடியாதே என்று சொல்லிட்டாங்களே, இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. தேவனால் எல்லாம் கூடும். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹalleluya, ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் தடைகள் இருக்கலாம். எவ்வளவோ பிரயாசப்படுறேன், எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியல, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல. எவ்வளவு வேலை செய்தாலும், எவ்வளவு ஜெபித்தாலும், சில வேளை அப்படிதான், எவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன், எவ்வளவோ வேதம் வாசிக்கிறேன், என் வாழ்க்கையில இன்னும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி உங்க ஜெபத்தை ஒரு வேளை நிறுத்தி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு மீண்டுமாய் ஜெபம் பண்ணுங்க. மீண்டுமாய் ஆண்டவர்
ஆண்டவர் பிரசன்னத்துல, ஆண்டவர் சமூகத்துல உங்க கண்ணீரை சிந்துங்க. ஒரு நாளும் வீணாய் போகாது, ஒரு நாள் வீணாய் போகாது. அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அண்ணாள் கேட்டது, ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுங்கப்பா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அண்ணாளின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஓ ரபா சந்தாலா, ஒரே மகன், அந்த மகன் சாமுவேல் கேட்ட மகன் பாருங்க, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு பாருங்க, அண்ணாளுடைய ஜெபத்தினால இன்றைக்கு வேதத்துல பார்க்கும்போது 1 சாமுவேல் 2 சாமுவேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அண்ணாள் ஜெபிக்காம போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு சாமுவேல் இருந்திருக்க மாட்டார், ஒரு தீர்க்கதரிசி இருந்திருக்க மாட்டார். பாருங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்கள் அது சரித்திரமாய் மாறும், சரித்திரமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, என் ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவரே பதில் கொடுப்பீராக. ஒருவேளை அண்ணாளை போல நிந்தையின் பாதையில எங்க நீங்க போய்கொண்டிருக்கலாம், அவமானத்தின் பாதையில போய்கொண்டிருக்கலாம். என் வார்த்தையினால உங்கள் இருதயம் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ, இவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, என்னால தாங்க முடியல, இவங்கள தான் நான் நம்பிட்டு இருந்தேன், இவங்களே இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, இப்படியெல்லாம் என்னை திட்டாங்களே, இப்படியெல்லாம் என்னை அவமதிக்கிறாங்களே சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கலக்கத்தோடு நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இனி வாய்ப்பே இல்லை, டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்களா, மருத்துவர்கள் கைவிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடும், அவரால் கூடும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஓ ரபானா ஷந்தாலா ரீதி ராமா ஷந்தாலா. ஒருவேளை அண்ணாளை போல வாழ்க்கையில தடைகள் இருக்கா, ஆசீர்வாதத்தின் தடை இருக்கா? இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தடைகள் நீக்கப்படட்டும் அப்பா. அண்ணாளை கடாட்சித்த ஆண்டவர், அண்ணாளை கடாட்சித்த ஆண்டவர். ஆண்டவரே, இங்க ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் ஒவ்வொருவரை தொடுவீராக. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. யாரும் அமைதியா இருக்காதீங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தத்தை உயர்த்துங்க, உங்க கண்ணீரை ஆண்டவர் சமூகத்துல சிந்துங்க. ஓ ரபனா ஷந்தாலா. இன்றைக்கு எல்லாம் போதனைகள், நீ அழ வேண்டாம், நீ ஜெபிக்க வேண்டாம் என்ற போதனைகள்லாம் இருக்கு. அதை கேட்டு வஞ்சிக்கப்படாதீங்க. உங்கள் கண்ணீரின் ஜெபம், ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த பதில் ஒரு சரித்திரமா இருக்கும், சரித்திரமா இருக்கும். ஓ ரபனா ஷந்தாலா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விசுவாசத்தோடு ஓ ரிபாலா ஷந்தாலா. ஆண்டவரே, பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவர்களுக்கான ஸ்தோத்திரம் பண்றப்பா. ஆண்டவர், அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், உடைந்து போய் இருக்கிற இருதயம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஓ ரதலப ஷந்தலா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகளை மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு விசுவாசம் வரலன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவள், அந்த வசனத்தை லாஸ்ட் மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லையாம். ஆமென். உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய்
இருக்கவில்லையாம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அன்னாள் ஒரு விசுவாசம். கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரை சிந்திட்ட பிறகு அன்னாள் துக்க முகமா இருக்கலையா. என் கர்த்தர் செய்வார் என்பது நிச்சயம் அன்னாளுக்கு இருந்தது. ஆமேன் சொல்லுங்க. மீண்டுமா இந்த பாடலை பாடலாமா? நீங்க உங்க விசுவாச திடப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இந்த செய்தியை நான் ட்ரினிட்டாவும் எழுதி கொண்டிருக்கும் போது, நான் வசனங்களை பேசி கொண்டிருக்கும் போது ட்ரினிட்டா ஒரு காரியத்தை சொன்னாப்புல. என்னுடைய அம்மா ஆண்டி கிறிஸ்டினா ஆண்டி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்திரீ வந்தாங்களாம், ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் போது ஆண்டி ஜெபத்துல சொன்னாங்களா, ஆண்டவரே இவர்களுக்கு பிள்ளைகளை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாங்களாம். ஆனா அந்த சகோதரிக்கோ எனக்கு தான் டியூப்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்களே, இன்னி பிள்ளை பெற வாய்ப்பே இல்லையே, சாத்தியமே இல்லையே, இவங்க என்னமோ சொல்றாங்களே, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றாங்களே சொல்லி போயிட்டாங்களாம். சில மாதங்களுக்கு பிறகு ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு கற்பம் தரிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. அந்த 2 ரிப்போர்ட்டுமே எடுத்துட்டு வந்து ஆன்டி கிட்ட காமிச்சாங்களாம். எத்தனை நல்லவர் பாருங்க. ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்துங்க. ஒருவேளை மருத்துவர்கள் இது முடியாது என்று சொல்லி இருக்கலாம், இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், செத்து போயிருக்கலாம். ஆண்டவரால் கூடும், ஆண்டவரால் கூடும். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி நீங்க துக்கமுகமா இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். எல்லாரும் கைகளை தட்டி பாடலாமா? கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காரம் பிடித்து நடத்திடுவார், உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், உன் காரம் பிடித்து நடத்திடுவார், உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே. விசுவாசத்தோடு சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நல்லா சேர்ந்து பாடுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், ஓ ரமண சகரதியம் தரமா. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா ஆசீர்வாதத்தின் தடைகள் உடைக்கப்படுவதாக. முன்னேற்றங்கள் ஆண்டவரை காண செய்யப்பா. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ ராதலமா சாந்தரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்கப்பா. சொல்லுங்க, நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்கப்பா. உங்க ஆண்டவரே, உங்க கிருபை என்னை தாங்கட்டும் ஆண்டவரே. காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் அப்பா. அற்புதம் செய்கிற உங்க கரம் ஆண்டவரே சரீரங்களை தொடுவதாக. ஆண்டவரே நீர் நடத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அன்னாளை கழிப்பாய் மாற்றினீரப்பா, அண்ணனுடைய வாழ்க்கையை மாற்றினீர் ஆண்டவரே. சரித்திரம் பேசும்படியாக செய்தீரப்பா. ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா, சாட்சிகள் எழும்பட்டும் அப்பா. சில நாட்களுக்குள்ளாகவே அன்னாள் கர்ப்பவதி ஆனது போல சில நாட்களுக்குள்ளாக கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லா விசுவாசங்கள், பயங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே, பயங்கள் நீங்கி போகட்டும் அப்பா. கர்த்தர் பலப்படுத்துவீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக.
நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் குறைவுகளை ஆண்டவரே, என் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவு, ஒருவேளை சொல்லலாம் எல்லாமே இருக்கு, ஒரே ஒரு குறை இருக்கு பிரதர், ஒரு குறை இருக்கு, இது மாத்திரம் இருந்தா போதும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குறையை மாற்றுங்கப்பா. குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவரே, குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவரே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது உங்களுடைய நேரம். ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த காரியம் உங்க வாழ்க்கையில இல்லையோ சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவரே, உம்முடைய நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே திருப்தி ஆக்குகிறவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதே. ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற ஆண்டவரே, உம்முடைய கரம் இருப்பதாக. ஹல்லேலூயா. அன்னாளின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டவர் உங்கள் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். உங்கள் குறைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் நிந்தையின் பாதையை கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமத்திற்கு திருப்புங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனம் தான். ஆகாருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆபிரகாம் ஆகாருக்கு கொஞ்சம் அப்பமும் துருத்தி தண்ணீரும் கொடுத்துட்டு அனுப்பிவிட்டார். ஆகார் வனாந்திரத்திலே தன் பிள்ளையோடு அலைந்து கொண்டிருக்கும் போது, பிள்ளை ஒரு பக்கம் சாகிறதை பார்க்க மாட்டேன், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாயும் தூரத்தில் போய் சத்தமிட்டு அழுதாளாம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. உலக பிரகாரமான எஜமான் கணவன் ஆகாரை கைவிடுகிற ஒரு காரியம். ஒருவேளை ஆபிரகாம் உங்க வாழ்க்கையில பார்க்கும்போது பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்ல ஆகார் அனுப்பும் போது நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்பி இருக்கலாமே. பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆகாருக்கு கொடுத்தது ஒரு கொஞ்சம் அப்பமோ துருத்தில தண்ணீரை கொடுத்து அனுப்பிட்டார். ஆனா பாருங்க, ஆகார் இப்போது வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கும் போது பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை எதிராக யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு வேதனையா இருந்திருக்கும். ஆபிரகாமுடைய வீட்டுல இஸ்மவேல் வளர்க்கப்படும் போது எவ்வளவு ஆசீர்வாதத்தோடு வளர்ந்திருப்பான், எவ்வளவு மேன்மையான காரியங்கள் அவனோட வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா பாருங்க, இன்னைக்கு கண்களுக்கு முன்பாக பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் சொல்லி சத்தமிட்டு அழுதாளாம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கிறேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். அடுத்த வசனம், தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். பாருங்க, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். ஆகார சத்தமிட்டு அழுந்த போது ஆகாரை ஆண்டவர் விசாரித்தார். ஆகாரே, உனக்கு சம்பவித்தது என்ன? உனக்கு நடந்தது என்ன? ஆகாரை ஆண்டவர் விசாரித்தார். பிள்ளைக்காக அழுகிறதை நாம் பார்க்க முடியும், பிள்ளைக்காக அழுகிறதை பார்க்க முடியும். ஆகாருடைய கண்களிலே இஸ்மவேலை பார்க்கும்போது, பிள்ளையை பார்க்கும்போது எதிர்காலமே ஒரு கேள்விக்குறி, அவனுடைய ஃபியூச்சரே ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஆகாரின் கண்களின் கண்ணீரை கண்டு பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டு அந்த பிள்ளைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார், சந்ததியை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்களே கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், மனைவியால் கைவிடப்பட்டிருக்கலாம், சிங்கிள் பேரண்டா இருக்கலாம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றது இல்ல. சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும் போது ஒரு நபர் வந்து ஒரு அங்கிள் வந்து சொன்னாங்க, தம்பி, என்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்றேன் சொல்லிட்டு வந்துட்டேன். அடிக்கடி அவரை பார்க்கும்போது அவர் சொல்ற காரியம், மகனுக்காக ஜெபம் பண்ணு,
ஒரு நாள் நான் கேட்டேன், அங்கிள் நீங்க உங்க மகனுக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களா? எவ்வளவு நேரம் நீங்க உங்க மகனுக்கு ஜெபம் பண்றீங்க? சொல்லும்போது அவர் சொன்னாங்க, நான் ஏன் ஜெபத்தனை ஆண்டவர் கேட்பாரா? நான் ஜெபிக்கிறதுல நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அண்ணா ஆகாரை போல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைக்கு நான் எப்படி இந்த எஜுகேஷனை கொடுக்க போறேன், எப்படி படிக்க வைக்க போறேன், அவங்க எதிர்காலத்தின் தேவைகள் எல்லாம் நான் எப்படி சந்திக்க போகிறேன் இன்னைக்கு சொல்லி நீங்க கேள்விக்குறியோடு கலக்கத்தோடு நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் உண்டு. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகாருடைய நிலைமை வனாந்தரத்தின் நிலைமை, வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, கணவனால் ஒரு பக்கம் கைவிடப்பட்ட சூழ்நிலை, எதுவுமே இல்லை, ஓப்பே இல்லை. ஆனா பாருங்க, ஆகாரின் சத்தத்தை கேட்டு, பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வழியில் இருக்கலாம். அவர்களுக்காக ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? மாற மாட்டாங்கன்னு சொல்லி உங்க ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா? நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன்ப்பா. என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுவேன். ஒருவேளை உங்க பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்கலாம், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், போதை வஸ்துகள் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்ட மாறல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாய் ஒரு நாள் அவர்கள் மாற்றங்களை ஆண்டவர் கொடுப்பார். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் பாருங்க, இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கல. 1 சாமுவேலுக்கு திருப்புங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, நான் ஏலியின் குடும்பத்தாருக்கு விரோதமாய் சொன்ன யாவும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது ஏலியின் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் பாவம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க. அவைகளை தெரிஞ்சும் ஏலி தன் தகப்பன் பிள்ளைகளை அறிந்திருந்தும் தாங்க தப்பு பண்றாங்க, பாவம் பண்றாங்க, எல்லாம் தெரிஞ்சும் அவங்க அடக்காமல் போனது நிமித்தம் ஏலியின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னத்தை கொண்டு வந்தார்? சாபத்தை கொண்டு வந்தார். அவர்கள் ஒரே நாளிலே மாண்டு போவார்கள் என்று சொல்லும்போது ஏலி ஜெபிச்சிருக்கணும்ல, ஒரு தகப்பன் ஜெபம் பண்ணியிருக்கணும்ல. ஆனா அந்த தகப்பன் பாருங்க, ஜெபம் பண்ணல. சாமுவேல் கிட்ட ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லிட்ட பிறகு சாமுவேல் ஏலி கிட்ட சொல்லும் போது ஏலி சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லிவிட்டாராம். ஹல்லேலூயா. ஏலி தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மறந்து போய்விட்டார். ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஏலி போய், ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல இருக்கிற அந்த கோபத்தை மாற்றுங்கப்பா, அந்த நியாய தீர்ப்பை மாற்றுங்கப்பா. ஒருவேளை ஏலி தன் தகப்பன் பிள்ளைகளுக்காக ஜெபித்திருப்பார் என்றால் அந்த பிள்ளைகளுடைய உயிர் காக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் மனமாறுதலை ஒருவேளை கொண்டு வந்திருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஏலி தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காததினாலே ஒரே நாளிலே ஆண்டவர் சொன்னபடி தன் பிள்ளைகள் மாண்டு போனார்கள். ஆகவே நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில இருக்கிறாங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு நாள் அவர்களை சந்திப்பார். சமீபத்தில் யூடியூப்ல ஒரு தேவ ஊழியக்காரருடைய டெஸ்டிமனியை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், நான் காலேஜுக்கு போகும்போது கத்தியோடு போவேன். கர்த்தருக்கு பிரியமில்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். மறைமுகமான பாவங்கள் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனா
ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். என் தாய் எனக்காக ஜெபித்தாங்க. என் தாய் எனக்காக ஜெபித்தாங்க. என் தாயின் இடத்துல போய் சொன்னேன், நான் இவ்வளவுனா தப்பு பண்ணனே, இவ்வளவுனா நான் செய்த போது நீங்க என்ன செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு அந்த ஊழியக்கார் அந்த தாயாரை பார்த்து கேட்கும் போது சொன்னாங்களாம், நான் ஒவ்வொரு நாளும் நீ கத்தி எடுத்துட்டு போயிருந்தாலும், நீ ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் போதும் நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என் முழங்கால நான் உனக்காக முடக்கி கொண்டிருந்தேன். அதனால தான் இன்னைக்கு நீ வல்லமையா ஒரு ஊழியக்காரனா இருக்கிற அப்படின்னு சொன்னாங்களாம். உங்க ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க எடுக்கிற ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அநேகர் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கல. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற மறந்து போயிட்டீங்க. ஏதோ கடமைக்காக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நான் உபவாசம் இருந்து நான் ஜெபிப்பேன். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிப்பேன். ஓ ராபா நாஷி, இன்றைக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆகாரை போல கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். வனாந்தரத்தின் சூழ்நிலையா இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமா உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் பிரதர். உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் சிஸ்டர். நல்ல வாய்களை திறந்து உங்க பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் விசுவாசிங்க. ஓ ராபா நா ஷந்தால எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா, பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தினால மாற்றப்படுவதாக, மாற்றப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஏலி போல இருந்திராதபடி, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தவறாதபடி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. கண்ணீரோடு தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள் மேல உம்முடைய கிருபை இறங்குவதாக. ஓ ராபா ஷதலா, ஆண்டவரே மாற்றங்களை காண கிருபை செய்யுங்கப்பா. மாற்றங்களை காண கிருபை செய்யுங்கப்பா. ஓ ஹalleluya. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு பரண்டாலும், ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். ஓ வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு பரண்டாலும், ஆகாரின் அழுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். சொல்லுங்க, நீரின் சொந்தம், நீரின் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஆழியின் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு.
ஆகாரை ஆசீர்வதித்தவரே, ஆகாருடைய பிள்ளை ஆசீர்வதித்தவரே, அப்பா நீர் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. நாட்களை நியமித்து அந்த பிரத்யேகமான அந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம் நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள். அடுத்த வசனம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். நெகேமியா பாருங்க, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்ட போது நெகேமியா மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அலங்கம் என்பது குடும்பத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம்ல. அலங்கம் என்றால் வீடுக்கு அடையாளமாய் இருக்கிறது, ஒரு குடும்பத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. இங்க நெகேமியா அதன் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதன் வாசல்கள் சத்துருக்களால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேள்விப்பட்ட போது நெகேமியா ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் குடும்பம் ஒரு காலத்துல நன்றாய் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க குடும்பத்துல இன்னைக்கு எல்லாரும் பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இன்னைக்கு உங்க குடும்பமே இடிக்கப்பட்டு இருக்கலாம். ஏன் திருமணம் ஆகி 1 மாதத்திலே ஒருவேளை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில முறிந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையின் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சகோதரி இப்படியே என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் என் குடும்பம் நன்றா இருந்துச்சு, என் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், நாங்க எல்லாம் நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நபரால இன்னைக்கு என் குடும்பமே பிரிந்து போயிருக்கிறது. என் அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, என் அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, என் சகோதரிகள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னைக்கு குடும்பமே உடைந்து போய் இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணுங்க சொல்லி சொன்னாங்க. உங்க வீட்டுக்குள்ள வருகிற நபர்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை சத்துருக்களால் உங்க குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கலாம், சத்துருக்களால் உங்க குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவரே ஒருவேளை உங்க குடும்பம் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நீர் கட்டுவீராக. அதே நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கம், இடிக்கப்பட்ட அலங்கம் கட்டப்பட்டது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் ஊழியத்தை கட்டுவார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். இன்றைக்கு வேளை உங்க குடும்பம் பாழாய் போய் இருக்கலாம், சத்துருக்களால நிர்மூலமாக்கப்பட்டிருக்கலாம், சுட்டெரிக்கப்பட்டிருக்கலாம், பிரிந்து போய் இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உங்க ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்தை வாசிக்கும் போது எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்திருக்கிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அவர்களை கண்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி 9வது வசனத்தை 8வது வசனத்தில் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலை தடுக்கவும் கட்டுப்பாட்டு பண்ணினார்கள். ஆனாலும்
ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, உங்கள் குடும்பத்துக்காக சில வேளைகளை ஜெபம் பண்ணும்போது, அந்த குடும்பம், உங்கள் குடும்பம் கட்டப்படும் போது சத்துருக்கள் வருவார்கள். உங்கள் வளர்ச்சியை கண்டு சத்துருக்கள் வருவார்கள். உங்கள் உயர்வுகளை கண்டு சத்துருக்கள் வருவார்கள். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தை பார்த்து சத்துருக்கள் சொல்லலாம், அவ்வளவுதான், இனி குடும்பம் எழும்பாது, இனி குடும்பத்தில் ஆசீர்வாதம் காணப்படாது, இனி குடும்பம் கட்டப்படாது, அவ்வளவுதான் என்று சொல்லியிருக்கலாம், முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரால் கூடுங்க, ஆண்டவரால் கூடும். ஆனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணும்படி, ஆனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணும்படி அவர்கள் ஜாமக்காரர்களை வைத்திருந்தார்களாம். ஹல்லேலூயா. எங்க அப்பா ஒரு முறை சொன்னாங்க, ஒரு நபர், பர்டிகுலரான ஒரு நபர் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே வீட்டில் எப்படியாவது ஒரு நஷ்டம் வந்துடும், எப்படியாவது ஒரு நஷ்டம். இப்படி பாருங்க, சில பேர் எந்த ஆவியோடு நம்ம வீட்டுக்கு வராங்க தெரியாது, என்ன எண்ணங்களோடு நம்ம வீட்டுக்குள்ள வராங்கன்னு தெரியாது. ஆகவே உங்க வீட்டுக்குள்ள எல்லாரையும் சேர்த்துறாதீங்க. எசேக்கியா ராஜா பார்க்கும்போது ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். கூட்டி கொடுத்துட்டு பிறகு தன் வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பாபிலோனின் ராஜாவுக்கு காண்பித்ததுனால என்ன நடந்துச்சு? எல்லாமே சிறையிருப்புக்குள்ள போச்சு. வீட்டில் ஒன்றத்தையும் விடாம எல்லாத்தையும் காமிச்சதுனால பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள விடுகிற மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க. எல்லாரையும் உங்க வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதீங்க. எல்லாரும் நல்லவங்க கிடையாது. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள வருகிற நபர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. உங்க வீடு கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக. ஒருவேளை சத்துருவின் ஆலோசனையினால, சில மனிதர்களின் ஆலோசனையினால சில குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கலாம், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை பிரிந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா. ஆண்டவர் கருத்துல விட்டு கொடுங்க. கர்த்தர் பாழான ஸ்தலங்களை திரும்பமாய் கட்டுகிற ஆண்டவர், தேறுதலடைய செய்கிறவர், ஏதேனை போல மாற்றுகிறவர், கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க ஊழியத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம், சில மனிதர்களால, சத்துருக்களால உங்க ஊழியத்தை நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சமூகத்துக்கு திரும்ப வாங்க, ஆண்டவர் சமூகத்துல திரும்ப வாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் திரும்பமாய் உங்கள் குடும்பத்தை, உங்க வீட்டை கட்டப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஓ ராபா நா ஷந்தா லாஹா தியாந்தா ராபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே குடும்பம் கட்டப்படட்டும் அப்பா, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. ஒருவேளை உங்க பிள்ளைகள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓ ஆண்டவர் திரும்ப, ஆண்டவரே இது சாத்தியம் இல்லை நீங்க நினைக்கலாம். கர்த்தரால் கூடும், கர்த்தரால் கூடும், கர்த்தரால் கூடும். ஆண்டவரே கல்லான இருதயங்களை கர்த்தர் மாற்றுங்கப்பா. சத்துருவினால் இடிக்கப்பட்ட குடும்பங்கள், சத்துருவினால் பிரிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேர்வதாக, இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேர்வதாக. தவறான சில மனிதர்களின் ஆலோசனையினால உங்கள் குடும்பம் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு உங்க குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இனி என் குடும்பம் எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை பிரதர், இனி என் குடும்பத்துக்கு எழும்ப வாய்ப்பே இல்லை பிரதர். நீங்க நினைக்கலாம், கர்த்தரால் கூடும், கர்த்தரால் கூடும், கர்த்தரால் கூடும். சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், என்னைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிற ஆண்டவர். ஓ ரகாபா ஷந்தாலா. ஆண்டவரை தவறான ஆலோசனை கொடுத்து ஆண்டவரை குடும்பங்களை உடைத்து வைத்திருக்கிற ஆண்டவரை எல்லா மனுஷிக ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டி செபிக்கிறோம் அப்பா, கட்டி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்வீராக, ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. கர்த்தாவே இந்த குடும்பங்களை கட்டுங்கப்பா, குடும்பங்களை கட்டி எழுப்புங்கப்பா, குடும்பத்தை கட்டி எழுப்புங்கப்பா. ஆசீர்வாதத்தினால் குடும்பங்களை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்கட்டும். ஆண்டவரே பாழாய் போயிருக்கிற வாழ்க்கை திரும்பமாய் கட்டப்படுவதாக, திரும்பமாய் கட்டப்படுவதாக. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்யும் ஆண்டவரே, நீர் செய்யும் அப்பா. ரியாந்தலா பஷந்தா. நீ கர்த்தரிடத்துல மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவாய். ஆண்டவர் சமூகத்துக்கு போயிருங்க, ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க.
ஆண்டவர் என்னை தாழ்த்துகிறப்பா, தாழ்த்துகிறப்பா. ஆண்டவரே, சிலர் ஆலோசனைகளை கேட்டு ஆண்டவரே நான் மூர்க்கமாய் நடந்ததினாலே, பெருமையாய் நடந்ததினாலே சில ஆசீர்வாதங்களை இழந்துட்டப்பா, இழந்து போயிட்டப்பா. ஆண்டவரே, மீண்டுமா என் குடும்பத்தை கட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க. மீண்டுமா என் குடும்பத்தை கட்டுங்கப்பா. ஓ, மீண்டுமா என் குடும்பத்தை கட்டுங்கப்பா. ஓ ரபா லா ஷாந்தா லா. ஜபத்தை நிறுத்திராதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டுங்கப்பா, என் குடும்பத்தை கட்டுங்கப்பா. உங்க கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே, உங்க கிருபை நடத்தட்டும் அப்பா. ஓ ராபா நான் ஷாந்தாலா. அன்னைக்கு சகையோ வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் கட்டப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்கள் வரும்போது சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செபித்து ஆண்டவரே அலங்கத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலமில்லா போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். அழுகிறதற்கு பலனே இல்லாத போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்களாம். ஹல்லேலூயா. எதனால அழுதாங்க? சிக்லாக் இல்ல தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும், தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் சிறையிருப்பாய் சத்துரு கொண்டு போனதினாலே தாவீது எல்லாவற்றையும் இழந்து போய் நின்று கொண்டிருக்கும் போது தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இனி பலனே இல்லப்பா, பலன் எல்லாம் போகும் மட்டும் அழும்போது தாவீது கர்த்தரிடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே நான் இதை பின்தொடரலாமா, இதை போகலாமா என்று ஆண்டவர் இடத்துல தாவீது விசாரித்த போது ஆண்டவர் சொன்னார், நீ போ, நீ உனக்கு எல்லாவற்றையும் நீ திரும்பிக் கொள்ளுவாய். 19வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதிலும் பெரிதாயிலும் குமாரிலும் குமாரத்திகளில் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. கொள்ளையடித்து எதெல்லாம் சத்துரு கொண்டு போனானோ எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் நின்று கொண்டிருக்கும் போது அழுகிறது கூட பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவன் எதெல்லாம் சத்துரு திருடி கொண்டு போனார்களோ அதை எல்லாம் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒருவேளை நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்க பெயரை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு உண்டான சில காரியங்களை சத்துரு திருடி கொண்டு போயிருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு உரியதான ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், அதிகாரத்தை இழந்து போயிருக்கலாம், பணங்களை இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு உண்டான நிலங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். பாருங்க, தாவீது ஆண்டவர் நோக்கி ஜெபித்ததினாலே தான் இழந்து போனதை, சத்ரு திருடி கொண்டு போனதை, சத்ரு சிறைப்பிடித்து கொண்டு போனதை, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? முடிந்தவங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. நீங்க எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எதெல்லாம் சத்துரு இன்னைக்கு சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறானோ எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்ளுவீர்கள், எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்ளுவீர்கள். ஒருவேளை உங்க தொழிலை நீங்க இழந்து போயிருக்க, உங்க பெயரை இழந்து போயிருக்க, ஒரு காலத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர் இருந்திருக்கும், இன்றைக்கு அந்த நேமை நீங்க கெடுத்து போட்டிருக்கலாம், சத்துரு கெடுத்து போட்டிருக்கலாம். ஆண்டவர் திரும்பமாய் கொடுக்க உண்மை உள்ளவர், மீண்டுமாய் தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர். வெட்கப்பட்ட இடத்திலே மீண்டுமாய் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். ஓ ரபா லஷதலா ரேமா சியாந்தாலாபா. உன் நினைவு என் நினைவு அல்ல. ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை இழந்து
இழந்து போயிருக்கலாம், ஊழியத்தை இழந்து போயிருக்கலாம், உங்க ஜெப ஜீவியத்தை இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அப்பா சத்துருவினால நான் இதெல்லாம் இழந்து போயிட்டேன், உலகத்தின் காரியத்தினால ஆண்டவரே நான் இதை இழந்து போயிட்டப்பா, என் மதியினத்தினால இந்த காரியத்தை இழந்து போயிட்டேன் ஆண்டவரே. இப்பொழுது திரும்ப உம்மிடத்தில் வருகிறப்பா, திரும்ப உம்மிடத்தில் வருகிறப்பா ஆண்டவரே. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள, சிறிதாகிலும் பெரிதாகிலும் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சத்துரு திருடி கொண்டு போன, சத்துரு சிறைப்படுத்தின எல்லா காரியங்களையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களை நான் மீண்டுமாய் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா. ஓ, மீண்டுமாய் கொடுப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே திரும்ப தருவீராக, திரும்ப தருவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு ரேகா பஷந்தலா. ஒருவேளை பலத்தை இழந்து போயிருக்கலாம், பலத்தை இழந்து போயிருக்கலாம், பணங்களை இழந்து போயிருக்கலாம், சில மனிதர்களை நம்பி சில ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல போங்க, ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஏறிடுங்க, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் நீங்க இழந்தவைகளை திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள எனக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக சொல்லுங்க, நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை, களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா. சொல்லுங்க, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால். ஆரம்பம் அற்பமானாலும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. என் குறைவுகள், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி. எல்லாரும் சொல்லுங்க, புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இழந்து போன பலனை, இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கிருபை தாரும் அப்பா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேட்போம், கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பும். எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய், இழந்தவைகளை நீ திருப்பிக் கொள்ளுவாய். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக சிலர் அங்க இன்வெஸ்ட் பண்றேன், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், பல இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை பண்றாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு உங்க ஜெபத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஜெபத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஓ ராபாலா தாராபா ஷந்தலா. உங்க கிருபைகளை தாங்கட்டும் அப்பா, உங்க கிருபைகளை தாங்கட்டும், நடத்தட்டும் அப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு வரும் நாட்களில் கம்பீரத்தோடு அதன் பலன்களை பார்க்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அன்னாளின் குறைகளை மாற்றினவர், ஆகாரை ஆண்டவரே பிள்ளையின் எதிர்காலத்தை ஆசீர்வதித்தவர். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை, ஆண்டவரே இடிக்கப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் கட்டுவீராக.
ஆண்டவர் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர்.